சிஎஸ்கேவில் உண்மையிலேயே பவுலிங் டீம் இருக்கா இல்லையா, நம்ம ஜெயிப்போமா மாட்டோமா, பவுலிங் டீம் இருந்தது அப்படின்னா யாரெல்லாம் நட்சத்திர பிளேயர்ஸ் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பொருந்தும். சிஎஸ்கேவில் யாரெல்லாம் பெஸ்ட்டான பவுலிங் போடக்கூடியவங்க, இந்த வாட்டியாவது கப்பை நம்ம அடிப்போமா மாட்டோமா அப்படின்றத எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு மொத்த டீமுமே சேர்ந்தே வெறும் 100 ரன் அடித்தா கூட பவுலிங் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த 100 ரன்னுக்குள்ளேயே கண்டிப்பாக எதிர் டீமை கலங்க வச்சு வெற்றி அடைய முடியும். அது போல நம்ம டீம்ல பவுலிங் யார் யார் இருக்காங்க அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். சிஎஸ்கேவின் நட்சத்திர ஒரு பிளேயராகவும் டாப் லிஸ்ட்ல இருக்கிறது நூர் அகமது. நூர் அகமதை தான் கண்டிப்பா சிஎஸ்கே முழுக்க நம்பிட்டு இருக்காங்க. 2025ஆம் ஆண்டே தலைவனுடைய செய்கை பயங்கரமா இருந்தது. 14 மேட்ச் விளையாடி 25 விக்கெட்டுகளை அசாதாரணமா எடுத்திருந்தாரு. முக்கியமா மும்பைக்கு எதிராக விளையாடின ஆட்டத்துல 4 விக்கெட் 18 ரன் தான் விட்டிருந்தாரு. கேஆர் கூட விளையாடும் போது 31 ரனுக்கு 4 விக்கெட்டை எடுத்திருந்தாரு. தலைவன் ரகம் வேற ரகம். தலைவன் பவுலிங்ல பல வேரியேஷனை வச்சிருக்காரு. கூகுளி டாப் ஸ்பின்லாம் தலைவனுக்கு கை வந்த கலை. ஒரு பாலை போட்டானா அது எந்த பக்கம் குத்தி எந்த பக்கம் போகுது அப்படின்றதே பேட்ஸ்மேனுக்கு பயங்கர குழப்பமா இருக்கும். அந்த அளவுக்கு பல வேரியேஷனை தலைவன் வச்சிருக்கான்ல. ஸ்கிட்டி, ஷார்ப் டர்ன், டைக்லும் யார்க்குன்னு சொல்லிட்டு தலைவன் பல வேரியேஷனை வச்சிருக்கான். உண்மையிலேயே இந்த வேரியேஷன்லாம் வச்சிருக்கிறனால தான் தலைவன் இப்ப டாப் ஆர்டர்ல இருக்காரு. அகமது சிஎஸ்கே எந்த டைம்ல பயன்படுத்துவாங்க அப்படின்னா பவர் பிளேவில் 100% கண்டிப்பா சிஎஸ்கேவில் நூர் அகமது பிளே பண்ண மாட்டாரு. ஆனா 7வது ஓவர் தொடங்கி 15வது ஓவர்ல சுழல் பந்துகளை எறிவதற்காக தலைவனை களமிறக்குவாங்க. ஒருவேளை பேட்ஸ்மேன் இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா 16வது ஓவர்ல இருந்து 20வது ஓவர்ல தலைவனுக்கு கண்டிப்பா ஓவரை வழங்குவாங்க. தன்னுடைய அசாதாரணமான சுழல் வீச்சால பேட்ஸ்மேனை கதிகலங்க வச்சு விக்கெட்ல கொண்டு போய் நிறுத்துவார். 2025ல நல்லா பிளே பண்ணிருக்கலாம். 26ல ஒருவேளை நூர் அகமது புஷ்னு போயிட்டார் அப்படின்னா பவுலிங்கே இல்லையாடா அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. பவுலிங் இருக்காப்ல இன்னொரு ஆளு, அவர் யார் அப்படின்றத சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. நூர் அகமது அடிக்கலாம் கூட பரவாயில்ல, இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னியே யாரு அப்படின்னு கேட்கறது புரியுது, சொல்றேன். அவர் தான் சையது கலீல் அகமது. இவரு லெப்ட் ஆர்ம் மீடியம் பாஸ் பவுலர். இவர் தான் சிஎஸ்கேவுக்கு 2வது நட்சத்திர ஆட்டக்காரனா காணப்படுறாரு. நூர் அகமது விக்கெட் அடிக்கலனாலையும் கலீல் அகமது கண்டிப்பா பேட்ஸ்மேனுக்கு டப் கொடுப்பார். 2025ஆம் ஆண்டு 14 மேட்ச் விளையாடி 3 விக்கெட் வெறும் 29 ரன் தான் விட்டிருந்தாரு. 3 விக்கெட் எடுத்தது தலைவனுக்கு வேற லெவல்ல கை கொடுத்தது. அதுவும் கலீல் அகமது கிட்ட நீங்க புது பால்லாம் கொடுத்துட்டீங்கன்னா தலைவன் ஸ்விங்லாம் பயங்கரமா பண்ணுவாரு. நீங்க கலீல் அகமது கிட்ட புது பால தப்பி தவறி கொடுத்துட்டீங்கன்னா இன் ஸ்விங், அவுட் ஸ்விங், கட்டர், யார்கர், அக்ரெசிவ் ரன் அப் சொல்லிட்டு தலைவன் பால்ல பல வேரியேஷனை கொடுப்பாரு. கலீல் அகமது எந்த டைம்ல களை இறங்குவார் அப்படின்னா முதல் ஓவரில் இருந்து 6ஆம் ஓவருக்குள்ளார தலைவன் அதிகமா களை இறங்குவாரு. சில டைம்ல அத்தியாவசியம் தேவைப்பட்டா டெத்லையும் சில டைம்ல போடுவாரு. ஆனா பால் வேரியேஷன் தலைவன்கிட்ட நிறையவே இருக்கு. 2026ல தலைவன் தனியா ஜொலிக்க போறான். உண்மையிலேயே விக்கெட்டை எடுப்பாரா இல்ல நான் தான் பில்டப் கொடுத்துட்டு இருக்கேனா அப்படின்றத கீழே மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, அடுத்து நட்சத்திரமா ஜொலிக்கக்கூடிய 3வது பவுலர் யார் அப்படின்றத சொல்றேன். அவர் யார் அப்படின்றத உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா உடனே கீழே கெஸ் பண்ணி சொல்லுங்க. சரி வாங்க, 3வது பவுலிங் யார் இருக்கா அப்படின்றத சொல்றேன். காம்போஜ். இவர் தான் சிஎஸ்கே உடைய 3வது நட்சத்திர பவுலர். இவர் ரைட் ஆர்ம் மீடியம் பேஸ் பவுலர். அது மட்டும் இல்லாம இவர் முக்கிய ஆல்ரவுண்ட் பிளேயர். சிஎஸ்கே இந்த வாட்டி அதிகமா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2025ஆம் ஆண்டு 8ல் இருந்து 10 மேட்ச் மட்டும் தான் விளையாடினாரு. ஆனா 8 விக்கெட்டுகளை எடுத்து சாதனை பண்ணியிருந்தாரு. பொறுத்தளவுக்கு போத்தா ஸ்விங் பண்ணுவாரு. இன் ஸ்விங், அவுட் ஸ்விங் சொல்லிட்டு எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம செமி மூவ்மெண்ட்டும் இவர்கிட்ட நல்லாவே இருக்கு. லைன்ல லென்த் நல்லாவே போடுவாரு. மிடில் ஓவர்ஸ்ல தலைவன் கண்டிப்பா சிஎஸ்கேவுக்கு உதவுவார். நேத்தன் எலிஸ் சிஎஸ்கேவோட 4வது பிரம்மாஸ்திரம். இவர் கடந்த ஆண்டு சரியா விளையாடலனாலையும் இன்ஜுரியின் காரணமாக வெளியே போயிருந்தாரு. ஆனா திரும்பவும் ரீட்டைல் காரணமாக சிஎஸ்கே உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாட்டி கண்டிப்பா இவரு பிளே பண்ணுவாரு. முக்கியமா டெத் ஸ்பெஷலிஸ்டான இந்த நேத்தன் எலிஸ் இவருடைய பவுலிங் ஸ்கில்லை பொறுத்தளவுக்கு யார்கர், ஸ்லோவர் பால், பவுன்சர்ஸ் பல வேரியேஷனை வச்சிருக்காரு. ஏன் உலகம் தரம் வாய்ந்த டெத் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னே சொல்றாங்க. சிஎஸ்கேவுக்கு இந்த முறை ஒரு கட்டாயம் அவசியம். ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேயர். 16வது ஓவர் தொடங்கி 20வது ஓவர்ல இவருடைய செயல்பாடு ரொம்பவே அதிகமாக இருக்கும். தலைவனை மிஸ் பண்ணிட்டாங்க
போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா சிஎஸ்கே ஒரு சில ஆட்டங்களை தவிர்க்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது வெற்றி அடையாம கீழே சரிஞ்சு வர மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பிளேயர் கண்டிப்பா சிஎஸ்கே இந்த வாட்டி பயன்படுத்துவாங்க நினைக்கிறேன். நீங்க இப்ப கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நேத்தன் எலிஸ் போன ஆண்டு சரியா விளையாடலனாலையும் இன்ஜுரியின் காரணமா வெளியே போயிட்டாரு. இந்த ஆண்டாவது சரியா விளையாடுவாரா மாட்டாரா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. என்னடா நேத்தன் எலிஸ் மேல இந்த கூவு கூவுற, நீ என்ன அவனுக்கு ஃபேனா அப்படின்னு கேட்காதீங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல பவுலர் தான். இந்த வாட்டி கண்டிப்பா சிஎஸ்கே இவரை பயன்படுத்தி மேல வர ட்ரை பண்ணுவாங்க. இந்த பவுலரை பத்தி உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நட்சத்திர பவுலரை யாருன்னு அப்படின்றத சொல்றேன். வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் சிஎஸ்கே ஓட 5வது நட்சத்திர பவுலர். இவரு லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் ஆல்ரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். 2026ல புதுசா சிஎஸ்கேல ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய பிளேயர். முந்தைய ஆண்டுல வேற டீம்ல பயங்கரமா விளையாடி இருக்காரு. இவருடைய பவுலிங் ஸ்கில்ல பொறுத்த அளவுக்கு அதிகமா பால பிளாட்டா போட்டு விக்கெட் எடுக்கிறதுல தலைவன் பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட். ஓவர் போடுறான் அப்படின்னா கண்டிப்பா விக்கெட் எடுக்காம வரமாட்டான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு விக்கெட் எடுக்கிறதுல நல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்டான பவுலர். உண்மையிலேயே இவருடைய அக்யூரேட் லென்த் எல்லாம் பார்க்கும்போது இவர் சிஎஸ்கேவுக்கு பயங்கரமான விக்கெட் எடுத்து கொடுத்து டீமை வேற லெவலுக்கு கொண்டு போவார் அப்படின்னு சொல்லலாம். இவரை பவர் பிளேவில் தான் சிஎஸ்கே அதிகமாக பயன்படுத்துவாங்க. முதல் ஓவரில் இருந்து 6 ஓவருக்குள்ளார அதிகமாக இவரை பயன்படுத்துவாங்க. ஏன் டெத் ஓவர்லையும் அதிகமாக இவருடைய செயல்பாடு இருக்கும். சிஎஸ்கே இவங்கள மட்டும் இல்லாமல் பேக்கப்ல இன்னும் நிறைய பவுலர்ஸை வச்சிருக்காங்க. எம் ஹார்னி, ராகுல் சார்கர், ஹெச் ஹர்னி, ராகுல் சார்கர், முகேஷ் சௌதாரின்னு சொல்லிட்டு முக்கியமான பவுலர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி ஏற்பட்டா கண்டிப்பா நல்ல நல்ல பவுலர்ஸ்லாம் பேக்ல இருக்காங்க. சிஎஸ்கே இந்த வாட்டி கண்டிப்பா கப்படிக்கிறதுக்கு பவுலர்ஸ் ஏகப்பட்ட நல்ல நல்ல பவுலர்ஸ் தான் இருக்காங்க. இவங்களுக்கு கண்டிப்பா எந்த ஒரு இன்ஜுரியும் ஏற்படாம இருந்தா கண்டிப்பா சிஎஸ்கே கப்படிக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது. சரி, சிஎஸ்கேவுக்கே டப்பு கொடுக்குற டீம் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எந்த டீமா இருக்கும் அப்படின்றத உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபேவரட்டான பேட்டர் யாரு, பவுலர் யார் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவோட நோக்கமே பவுலர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றது தான். ஒருவேளை சிஎஸ்கேவில் உங்களுக்கு நல்ல பவுலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல பல வீடியோவுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி நண்பா. அடுத்து நம்ம சிஎஸ்கே மேட்ச்ல பார்க்கலாம்.